Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாப்போமா? இந்த Dress வந்து போட்டு பாரு. நம்ம இப்போ ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஜுவல்ஸா இருக்கட்டும், இல்ல செப்பல்ஸ், நம்ம ஷூ, செருப்பு இந்த மாதிரி போட்டு பாக்குறதுக்கு நம்ம அந்த போட்டு பாரு அப்படின்னு சொல்லணும்னா ட்ரை ஆன். ஓகே, ட்ரை ஆன் இந்த பிரேசல் வெர்பை யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இந்த ட்ரெஸ் நீ போட்டு பாரு, இந்த ஷர்ட்டை போட்டு பாரு, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, இந்த செயினை போட்டு பாரு, இந்த ஷூவை போட்டு பாரு, இந்த செருப்பை போட்டு பாரு, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, இப்படி போட்டு பாரு, இதெல்லாம் போட்டு பாக்குறதுக்கு நம்ம ட்ரை ஆன். ஓகே, அப்போ ட்ரை ஆன். அடுத்து இந்த ட்ரெஸ், திஸ் ட்ரெஸ். ஓகே, இந்த ட்ரெஸ் போட்டு பாரு அப்படின்னா ட்ரை ஆன் திஸ் ட்ரெஸ், ட்ரை ஆன் திஸ் ட்ரெஸ். ஓகே, இல்லைன்னா இத வந்து எப்படி எழுதலாம்னா ட்ரை, இந்த ட்ரைக்கும் ஆனுக்கும் இடையில நம்ம மிடில்ல திஸ் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். ட்ரை திஸ் ட்ரெஸ் ஆன். இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுல எது எடுத்தாலும் கரெக்ட் தான். சரியா? ட்ரை ஆன் திஸ் ட்ரெஸ், இல்லைன்னா ட்ரை திஸ் ட்ரெஸ் ஆன். ஓகே, ட்ரை திஸ் ட்ரெஸ் ஆன். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஒன், இந்த சட்டையை போட்டு பாரு. இது எப்படி சொல்லலாம்? இந்த சட்டையை போட்டு பாரு. அப்போ போட்டு பாக்குறதுக்கு ட்ரை ஆன், ட்ரை ஆன். அடுத்து இந்த சட்டை, திஸ் ஷர்ட். அப்போ இந்த சட்டையை போட்டு பாரு அப்படின்னா ட்ரை ஆன் திஸ் ஷர்ட், ட்ரை ஆன் திஸ் ஷர்ட். இல்லைன்னா ட்ரை திஸ் ஷர்ட் ஆன். இந்த ட்ரைக்கும் ஆனுக்கும் இடையில இந்த திஸ் ஷர்ட்டை வந்து எழுதிக்கலாம். சரியா? ட்ரை திஸ் ஷர்ட் ஆன். ஓகே, சும்மா நம்ம வந்து இத போட்டு பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, இத போட்டு பாரு. இது எப்படி சொல்லலாம்? இத போட்டு பாரு அப்படின்னா ட்ரை திஸ் ஆன். இந்த திஸ், இட், அத போட்டு பாரு, இட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த இட்டா இருக்கட்டும், திஸ்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே லாஸ்ட் வாரதுக்கு நம்ம மிடில்ல போட்டுக்கலாம். சரியா? ஆனா இந்த திஸ் ஷர்ட், திஸ் செயின், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அந்த செயின் ஆப்ஜெக்ட் நம்ம மெயின் பண்ணி நம்ம சொல்றோம்னா அத வந்து நீங்க வந்து லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல, இல்ல மிடில்ல போட்டாலும் ஒண்ணும் இல்ல, அது தப்பு கிடையாது. ஆனா இந்த திஸ், இட் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும் போது அது வந்து லாஸ்ட் போடுறதுக்கு பதில் நீங்க நடுவுல போடுறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், நான் இத போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறேன். நான் இத போட்டு பார்க்கலாமா, இது எப்படி கேக்குறது? நம்ம இப்போ ஒரு துணி கடையில போயாச்சுனாலும் சரி, இல்ல நகை கடையில போனாலும் சரி, நம்ம வந்து நம்ம செயின் எல்லாம் போட்டு பார்ப்போம் தானே. அதே போல ட்ரெஸ் வந்து நமக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நம்ம போட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்போம் தானே. அதுதான். அப்ப நான் இத போட்டு பார்க்கலாமான்னு நம்ம அனுமதி கேட்போம்ல, அதுக்கு நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, இதனால் செய்யலாமா, நான் இத போட்டு பார்க்கலாமா அப்படின்னா நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணி கேட்கலாம் உங்ககிட்ட. அப்போ கேன். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட், நான், ஐ, கேன் ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப், அந்த பிரேசல் வெர்ப். இதை போட்டு பார்க்கலாமா. ஓகே, அப்போ ட்ரை ஆன். ஓகே, அந்த ட்ரைக்கும் ஆனுக்கு இடையில இந்த இதை திஸ் போட்டா போதும். ஓகே, இந்த திஸ் வந்து லாஸ்ட் வாரத்துக்கு பதில் நீங்க நடுவுல போடுறது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். சரியா? அப்போ நான் இத போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது can I try this on, can I try this on. ஓகே, நெக்ஸ்ட், அப்பா சட்டையை வந்து போட்டு பார்க்காம வாங்கினாரு. நம்ம சொல்லுவோம்ல, அப்பா வந்து சட்டையை போட்டு பார்க்காம வாங்கினாரு. இது எப்படி சொல்றது? பாருங்க, அப்பா வாங்கினார், முடிஞ்சு போன விஷயம். ஓகே, அப்ப எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எழுதணும். அப்பா, டாட். அடுத்து சட்டையை போட்டு பார்க்காம வாங்கினார். அப்போ போட்டு பார்க்கிறதும் வெர்ப் தான், பிரேசல் வெர்ப்.
இது வந்து வாங்கினார் மெயின் verb. அந்த லாஸ்ட் ஒன்ன தான் நம்ம மெயின் verb-ஆ எடுப்போம். சரியா? அப்போ வாங்கினார், வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. அதோட பாஸ்ட் என்னது? bought. ஓகே, dad bought அப்படின்னா அப்பா வாங்கினார். ஓகே, எது? சட்டை, the shirt. the shirt. ஓகே, அடுத்து என்னது? போட்டு பார்க்காமல் வாங்கினார். அந்த போட்டு பார்க்காமல், ஒரு சேலை செய்யாமல் அப்படின்னா without போடணும். without. அடுத்து withoutக்கு அடுத்து வர அந்த verb எப்பவுமே ing ஃபார்ம்ல இருக்கும் தானே? அப்ப போட்டு பார்க்கிறதுக்கு என்னது? try on சொல்லுவோம். அப்போ trying. அடுத்து ஆன்க்கு இடையில நம்ம ஒரு இட்டு போடலாம். சரி, அதுதானே அந்த ட்ரெஸ்ஸ அந்த ஷர்ட்டை வச்சு நம்ம சொல்றோம். சரியா? try it on இந்த மாதிரி நம்ம சொல்றோம். அப்போ அப்பா வந்து சட்டையை போட்டு பார்க்காமல் வாங்கினார் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Dad bought the shirt without trying it on. Okay, Dad bought the shirt without trying it on. Okay, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எனக்காக நேரம் ஒதுக்கு நம்ம சொல்றோம்ல, எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இது எப்படி சொல்றது பாருங்க. நேரம் ஒதுக்கு, அதுக்கு மேக் டைம். நேரம் ஒதுக்கு, அதுக்கு என்ன சொல்லுவோம்? மேக் டைம். மேக் டைம். சரியா? நேரம் ஒதுக்கு. எனக்காக அப்படின்னு சொல்லும்போது அந்த காக அதுக்கு ஃபார் போடுவோம். சரியா? ஃபார். அடுத்து என்ன மென்ஷன் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் மீ. ஓகே, அப்போ எனக்காக நேரம் ஒதுக்கு அப்படின்னா மேக் டைம் ஃபார் மீ. நேரம் ஒதுக்கு, அதுக்கு என்னது? மேக் டைம். சரியா? மேக் டைம் ஃபார் மீ. ஓகே, நெக்ஸ்ட் உடற்பயிற்சிக்காக நேரம் ஒதுக்கு. நம்ம சொல்லுவோம்ல, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு, எக்ஸசைஸ் பண்றது நம்ம உடம்புக்கு நல்லது. சோ அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்காக நேரம் ஒதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்போ நேரம் ஒதுக்கு, அதுக்கு என்னது? மேக் டைம். மேக் டைம். அடுத்து உடற்பயிற்சிக்காக, எக்ஸசைஸ்க்காக அப்படின்னா அந்த காக ஃபார் போட்டுட்டு அடுத்து எக்ஸசைஸ். ஓகே, அப்போ உடற்பயிற்சிக்காக, எக்ஸசைஸ்க்காக நேரம் ஒதுக்கு அப்படின்னா மேக் டைம் ஃபார் எக்ஸசைஸ். மேக் டைம் ஃபார் எக்ஸசைஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கூச்சப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல, கூச்சப்படாத. இது எப்படி சொல்றது பாருங்க. கூச்சம், கூச்சம்ங்கிறது ஷைன் சொல்லுவோம். ஓகே, ஒருத்தங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம்ல, கூச்சப்படாத, இவன் நல்ல கூச்சப்படுறா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இது ஒருவருடைய நிலையை பற்றி நம்ம சொல்றது. ஓகே, அந்த கூச்சம் அப்படிங்கிறது ஷை, அது வந்து அட்ஜெக்டிவ். சரியா? அட்ஜெக்டிவ் பற்றி பேசும்போது பாருங்க, படாதே நெகட்டிவ். ஓகே, கூச்சப்படாதே நெகட்டிவ்ல சொல்றோம். அப்போ டோன்ட் போட்டுட்டு அடுத்து ஒரு மெயின் verb வரும் தானே, நம்ம அதுக்கு லிங்கிங் verb. இப்படி அட்ஜெக்டிவ் வரும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பீங்கிற இந்த லிங்கிங் verb சேர்த்தா போதும். டோன்ட்க்கு அடுத்து இந்த பி போடணும். ஓகே, அட்ஜெக்டிவ் வரும்போது, அட்ஜெக்டிவ் வந்து ஒருவருடைய நிலையை பற்றி நம்ம சொல்றது. சரி, அப்போ டோன்ட் பி, கூச்சப்படுறதுக்கு ஷை. ஓகே, அப்ப கூச்சப்படாத அப்படின்னா டோன்ட் பி ஷை. டோன்ட் பி ஷை. டோன்ட்க்கு அடுத்து இந்த லிங்கிங் verb வரும், அதுக்கு அடுத்து அட்ஜெக்டிவ். சரியா? ஒருவருடைய நிலையை பற்றி சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன? கூச்சப்படாம சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல, கூச்சப்படாம சாப்பிடு. இது எப்படி சொல்றது பாருங்க. கூச்சப்படாமல், இது அப்படியே இருக்கட்டும். சாப்பிடு, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஈட், அது ஃபர்ஸ்ட் எழுதிடும். சரியா? ஈட். அடுத்து என்ன? கூச்சப்படாமல், மல், ஒரு செயலை செய்யாமல், அதுக்கு வித்தவுட் போடும். வித்தவுட் போட்டுட்டு அந்த வித்தவுட்டுக்கு அடுத்து ஒரு verb வரும், அந்த verb ing ஃபார்ம்ல இருக்கும். இங்க வந்து என்னது? கூச்சப்படுறது என்னது? அட்ஜெக்டிவ் தானே. அப்போ அட்ஜெக்டிவ் வந்து verb எழுத முடியுமா? முடியாது. அதுக்கு தான் நம்ம இந்த லிங்கிங் verb எழுதணும். சரியா? பி. ஆனா இது வந்து என்னது? வித்தவுட்டுக்கு அடுத்து வர verb வந்து ing ஃபார்ம்ல இருக்கணும். சோ இத வந்து ing ஃபார்ம்ல எழுதணும். பீயிங். அடுத்து என்ன வரணும்? கூச்சப்படுறது, அட்ஜெக்டிவ். ஷை. ஓகே,
அப்ப கூச்சப்படாம சாப்பிடு அப்படின்னா eat without being shy. eat without being shy. ஓகே, நெக்ஸ்ட் கூச்சப்படாம கேளு. நம்ம சொல்றோம்ல கூச்சப்படாம கேளு. இது எப்படி சொல்றது பாருங்க, கேளு கேக்குறதுக்கு ask. அடுத்து என்ன, கூச்சப்படாமல், அதுக்கு without போடுறோம். அடுத்து கூச்சப்படுறது என்னது, அது adjective. சோ நம்ம அதுக்கு நம்ம லிங்கிங் verb ஃபர்ஸ்ட் சேர்க்கணும், being. அடுத்து shy. ஓகே, அப்ப கூச்சப்படாம கேளு அப்படின்னா ask without being shy. ask without being shy. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் டாக்டருக்கு படிக்கிறான். நம்ம சொல்லுவோம்ல அவன் டாக்டருக்கு படிக்கிறான் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, அவன் படிக்கிறான் அப்படின்னா இப்போ அவன் இப்போ டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கான், சரியா? அப்ப இத பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி, அவன் படிக்கிறான், இத மட்டும் எடுங்க. அவன் சப்ஜெக்ட் he, அடுத்து என்ன be verb சேர்ப்போம் தானே, am, is, are, இந்த மூணுல ஒண்ணு. சப்ஜெக்ட் he வந்திருக்கனால is போடும். அடுத்து என்ன வரணும், verb. verb எது, படிக்கிறான், படிக்கக்கூடிய செயல். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஸ்டடி, கூட ing போடும் தானே, ஸ்டடியிங். அப்போ அவன் படிக்கிறான் அப்படின்னா he is studying. he is studying. எதுக்கு படிக்கிறான், டாக்டருக்கு படிக்கிறான். ஓகே, ஒன்னு ஆவதுக்கு வேண்டி, டாக்டர் ஆவதுக்கு வேண்டி அவன் படிக்கிறான். ஓகே, அப்போ ஒன்னு ஆகிறதுக்கு வேண்டி நம்ம படிக்கிறோம், அது என்ன குறிக்கோள் வச்சு படிக்கிறோமோ, ஓகே, அத நம்ம சொல்லும் போது to be. ஓகே, to be ஒன்னு ஆவதுக்கு வேண்டி, ஆவுதல், சரியா? ஒன்னு ஆவதற்கு வேண்டி படிக்கிறான். அப்போ என்ன ஆவதுக்கு, to be a doctor. ஓகே, இந்த மாதிரி போடணும். அப்ப அவன் டாக்டருக்கு படிக்கிறான் அப்படின்னா he is studying to be a doctor. he is studying to be a doctor. ஓகே, ஒன்னு ஆவதற்கு வேண்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம என்ன ஆறதுக்கு வேண்டி படிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி to be போட்டுறணும், சரியா? நெக்ஸ்ட், அவ கலெக்டருக்கு படிக்கிறா. இது எப்படி சொல்லலாம், அவ கலெக்டருக்கு படிக்கிறா. அப்ப அவ படிக்கிறா அப்படின்னா என்னது, அவள், ஒரு பொண்ணை நம்ம மென்ஷன் பண்றோம். சோ she வந்துச்சுன்னா இங்க is தான் வரும். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் எழுதுவோம், அவ படிக்கிறாள். அப்ப she is studying. she is studying. ஓகே, அவ படிக்கிறா. எதுக்கு, கலெக்டருக்கு படிக்கிறா, ஒன்னாவதற்கு வேண்டி படிக்கிறா. அப்ப to be a collector. ஓகே, அப்போ அவ கலெக்டருக்கு படிக்கிறாள் அப்படின்னா she is studying to be a collector. ஓகே, she is studying to be a collector. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்னுடைய Dress அயன் பண்ண அப்படின்னு சொல்றேன். என்னுடைய Dress அயன் பண்ண, இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இதுல சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம verb தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. ஓகே, அயன் பண்ணக்கூடிய செயல். ஓகே, இஸ்திரி செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அப்ப அயன் பண்ண அப்படின்னா அயன். அடுத்து என்னுடைய Dress, அப்போ my dress. ஓகே, அயன் my dress. என்னுடைய Dress அயன் பண்ணு அப்படின்னா அயன் my dress. ஓகே, நெக்ஸ்ட், என்னுடைய சட்டைய அயன் பண்ண முடியுமா, நம்ம கேட்போம்ல. நம்ம ஒருத்தங்க கிட்ட கேக்குறோம், உன்னால் இல்ல உங்களால், ஓகே, உன்னால என்னுடைய சட்டை அயன் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறோம். இது எப்படி கேட்கலாம் பாருங்க, ஒரு சேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அங்க கேன் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும், சரியா? கேன் போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும். இங்க என்ன, உன்னால், உன்னால்னா யூ. அதுக்கு அடுத்து verb, உன்னால் என்னுடைய சட்டையை அயன் பண்ண முடியுமா, அயன் பண்றதுதான் verb. ஓகே, அயன். அடுத்து என்ன வரணும், என்னுடைய சட்டை, அப்போ என்னது, my shirt. ஓகே, அப்போ உன்னால என்னுடைய சட்டை அயன் பண்ண முடியுமா அப்படின்னா can you iron my shirt? can you iron my shirt? ஓகே, நெக்ஸ்ட், நான் அதை அயன் பண்ண மாட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அதை அயன் பண்ண மாட்டேன். இது எப்படி சொல்லலாம், பண்ண மாட்டேன். ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, நான் அதை அயன் பண்ண மாட்டேன்.
இப்ப இது எப்படி சொல்றது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா சொல்றோம் ஃபர்ஸ்ட் நான்னா சப்ஜெக்ட் ஐ அடுத்து என்ன வரணும் ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா பேசும்போது won't யூஸ் பண்ணுவோம் won't ஓகே அதுக்கு அடுத்ததா என்னது verb அதை அயன் பண்ண மாட்டேன் அயன் பண்றது அடுத்து அதைனா இட் இல்ல தட்னு கூட சொல்லிக்கலாம் சரியா அப்போ நான் அத அயன் பண்ண மாட்டேன் அப்படினா I won't iron it I won't iron it ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இது வந்து ஹோம்வொர்க் சரியா கூச்சப்படாம வாங்கு அப்படினு சொல்லுவோம்ல இது எப்படி சொல்லலாம் கூச்சப்படாம வாங்கு இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க